கைஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவள் ஒரு பேபிக்கு அங்கே பர்த் கொடுத்துட்ருக்கா. அந்த குழந்தையோட காலில் வந்துட்டு அங்கே ஒரு பர்த் மார்க் இருக்குது. ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோடய லைஃப்பில் இப்படிலாம் நடக்காமல் இருந்தால் எனக்கு இப்படி ஆயிருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சு பார்க்குறா. நம்ம ஹீரோயின் ஒரு ஃபைட்டர். அவள் அந்த சைடில் அந்த வேகமாக எஸ்கேப் ஆகி வரும்போது அங்கே பாம்பெலாம் வெடிச்சிருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு அவளுக்கு ட்ரக் வேறு கொடுத்துருந்துருக்காங்க. இந்த சைடில் நம்ம ஹீரோ ஷான் வந்துட்டு வேகமாக அங்கே ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ண சொல்லி போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோ மேலே போய் அவள் இடிச்சிட்டு, நீ இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னா இந்த தங்க கட்டி உனக்கு தான் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவன் கூட அங்கே ரொமான்ஸ் பண்ணியிருந்திருக்கா. அவன் என்னை விட்டு எனக்கு இதிலெல்லாம் வேணான்னு சொல்லும்போது அவள் கேட்காம அங்கே வந்துட்டு அந்த மாதிரி வேலையை பண்ணிட்டுருக்கா. அங்கே பார்த்தா அவங்க வந்துட்டு ஃபார்ம் அடித்ததில் ஃபுல்லாமே இவங்க மேலே வந்து அங்கே கட்டிடம் எல்லாமே இடிஞ்சு விழுந்து போயிடுது. நம்ம ஹீரோயின் 5 இயர்ஸாக ஹோமால தான் இப்போ இருந்துட்டுருக்கா. அவளுக்கு அந்த பையன் பிறந்தான்ல, அந்த பையனோட பேர் வந்து எரிக். அங்கே நம்ம ஹீரோட்ட அப்பா அம்மா எப்போ எந்திரிப்பாங்க, எனக்குமே அம்மா வேணும்னு சொல்லும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத, அம்மா கூடிய சீக்கிரம் எந்திரிச்சிருவாங்க அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோக்குமே அதில் கால் நடக்க முடியாமல் போயிடுச்சு போல். என்னைக்கு எந்திரிச்சாலும் சரி அவள் தான் என்னோடய ஒய்ஃப் அப்படின்றத அவன் சொல்லிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட அப்போ அங்கே ஒரு மொட்டையை வந்துட்டு தப்பாக நடக்க பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் டக்குன்னு அங்கே முழிப்பு வந்து அந்த பர்சனை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு, தைரியம் தான் நீ என்கிட்ட இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அடிக்கிறா. அப்பாவே நீ 5 இயர்ஸாக ஹோமால தான் இருந்த அப்படின்றத சொன்னதும், ஏன்னா ஹோமால 5 இயர்ஸாக இருந்தேனா, நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கீழே வந்துட்டு இருந்து மேலே வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இங்கே அந்த எரிக்கை காமிக்கிறாங்க. கூட சேர்ந்து பசங்க எல்லாமே அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு வந்துட்டு அம்மாவே கிடையாதுன்னு சொல்லும் போது, யார் சொன்னது, என்னோட அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, கூடிய சீக்கிரம் அவங்க வந்துருவாங்க, அவங்க ஸ்லிப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும், பொய்யா பேசிட்டு இருக்கா, உனக்கு எந்த அம்மாவும் எங்களுக்கு இல்லைன்னு தெரியும்னு சொல்லிட்டு அந்த பையனை போட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. அவன் ரொம்ப அங்கே அழுதுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே ரொம்ப வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ஒரு சூப்பர் உமன் மாதிரியே வந்து அங்கே வந்து பயங்கரமாக பறந்து வந்துட்டு இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே அந்த பசங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருது. இவங்க புள்ளி பண்ணும்போது எதுக்காக ஒரு சின்ன பையனை போட்டு இப்படிலாம் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும், அம்மாவே கிடையாது இவன் பொய் சொல்லிட்டு இருக்கான்னு அப்படின்றத சொல்கிறப்ப அந்த எரிக் சொல்கிறான், இவங்க எல்லாருமே என்னை ரொம்ப டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் என்னோட அம்மா வந்து அங்கே இருக்காங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் இன்னைக்கு உங்களை எல்லாத்தையும் சும்மா விட மாட்டேன், இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கன்னை வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கா. இப்படி இல்லாமல் நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொன்னதும், நீங்கள் இந்த மாதிரி என்கிட்ட பேசுனீங்கன்னா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லும்போது காலை பிடிச்சி எங்கள் தலைகளாக தூக்கிட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறப்ப எங்கள் அப்பாட்ட நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே அரண்டு அழைச்சி ஓடிட்டுருக்காங்க. அப்போ எரிக் வந்துட்டு நீங்கள் உண்மையிலேயே ஒரு பெரிய வந்துட்டு சூப்பர் உமன் அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கான். அங்கே அவ கூட சேர்ந்து வந்துட்டு சூப்பராக வந்து அங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு, உண்மையிலேயே நீங்கள் சூப்பரான ஒரு ஃபைட்டர், ஏன்னா நீங்கள் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அடித்து வேட்டி விட்டீங்களா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. என் எந்த ஒரு ஆளுமே வந்து என் பக்கத்தில் நெருங்கி கூட வர முடியாது, நான் அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவன் கூட சேர்ந்து ஒன்றா இருந்த ஞாபகம்லாம் அவளுக்கு வந்துட்டுருக்கு. சரி நான் கிளம்புறேன்னு சொல்கிறப்ப, தயவு செஞ்சு நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, நீங்கள் தான் என்னை காப்பாற்றிருக்கீங்க, நீ என் கூட சேர்ந்து இருக்கணும்னு சொன்னதும், நான் வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்கிறப்ப, நீங்கள் தான் என்னோட அம்மான்னு எனக்கு தெரியும் அப்படின்றத சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, நான் ஒன்றும் உன்னோட அம்மா கிடையாது, என் பேர் வந்து டான்சி அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அப்படிலாம் இல்லைன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினோட நேம் வந்து ஜியா தான், அவள் பேரை மாற்றி சொல்கிறா. அப்போ அங்கே அவன் என்னோட அப்பாவுக்கு வந்துட்டு 100 மில்லியன் சொத்து இருக்குது, அவர் பெரிய பணக்காரரு, நீங்கள் பேசாமல் வந்துட்டு எங்கள் அப்பா வந்து மேரேஜ் பண்ணிக்கோங்க, எனக்கு அம்மா கிடைக்கும், என்ன மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான பர்சன், உங்களை மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் ஒரே இடத்துல இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் வந்து அங்கே க்யூட்டாலாம் வந்துட்டு அங்கே வந்து பிளிங்க் பண்ணி காமிக்கிறான் கண்ணை. ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு என்னோட அம்மாக்கிறீங்களா, நான் வந்துட்டு உங்களோட பிள்ளை தான் அப்படின்ற சொல்லிட்டு அவன் வந்து பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்குமே அந்த குழந்தைய பார்த்துட்டு, ஏன் இது என்னோட குழந்தை மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. தன்னோட குழந்தைய தேடணும்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டு இருக்கா போல். அப்போ நான் பேசாமல் என் குழந்தைக்கு பர்த் மார்க் இருந்துச்சுல, அது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துறேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வந்துட்டு அந்த பேண்ட்டை கழட்டு அங்கே ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோங்க வந்து ஃபர்வர்ட், நீலாம் உனக்கு வெக்கமா இல்லையா, ஒரு சின்ன பையன் எப்படியா வந்து நடக்கிறேன்னு சொன்னதோ, யாரை பார்த்துட்டா ஃபர்வர்ட் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவள் கோப்படா. அப்போ அங்கே அவனுக்கு அவளை பார்த்ததுமே 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்த பொண்ணு மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வேறு அதே மாதிரி ஞாபகம் வந்துட்டுருக்கு. குட்டி பையன் ப்ளீஸ்மா நீங்கள் என்னை விட்டுட்டு போகாதீங்க, அது என்னோட அப்பா தான், பட் எனக்கு வந்துட்டு அவரை பிடிக்காது அப்படின்றத சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, இதுக்கு முன்னாடி தான் உன்னோட அப்பா ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்லி பேசினேன், இப்போ என்னாச்சுன்னு சொன்னதும், ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அவர் என்னை ரொம்ப மோசமாக அப்யூஸ் பண்ணி அடித்து கொடுமைப்படுத்துறாரு, தயவுசெஞ்சு நீங்கள் என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னு சொன்னதும், நான் உன்னோட அம்மாவால் இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது, அம்மாவை இருக்க வேணாம், நீங்கள் என்னோட பிரதராக இருக்கலாம்ல, ப்ளீஸ் நீங்கள் தான் எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் பிக் பிரதர் அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது அங்கே கார்ட்ஸ் வந்து தூக்கிட்டு வந்ததுமே, ஐயோ என்னை காப்பாற்றுங்க, இந்த ஆள்கிட்ட விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு அவன்
அவன் பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணுறான். அப்போ அவள் சின்ன பிள்ளைங்க வந்துட்டு பொய் சொல்லாதன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ வந்துட்டு இவனை வந்து உண்மையிலே இருந்தாலும் கொடுமைப்படுத்துகிறாரோ என்னமோன்னு சொல்லிட்டு போட்டு அவங்க கூட பயங்கரமாக ஃபைட் பண்ணதும் ஹீரோ அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறான். இவன் ஒரு நர்ஸோட ட்ரெஸ்ஸை தான் போட்டிருக்கா. அது எப்படி வந்துட்டு இவன் வந்து இந்த மாதிரி ஃபைட் பண்ணலாம், ஒரு ஃபைட்டர் மாதிரி ரொம்ப டவுட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு யோசனையாக வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே குழந்தைய நான் காப்பாற்றி தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லும்போது நீ என்ன பண்ணிட்டுருக்கா, அவன் என்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த குழந்தை வந்து அங்கே மயக்கமானது மாரி ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு. இப்போ நீ என் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதோ ஓங்கி எங்கள் வீல் சேரில் ஒரு எத்து விட்டா, மரியாதை இங்கேருந்து போடா, தேவையில்லாமையா பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்கூல் பேக்கில் வந்து மெடிசன் இருக்கும் போது எடுன்னு சொல்கிறப்ப நான் வந்து மீட் பண்ணும்போது மெடிசனே இல்லைன்னு சொன்னதோ இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது ஹீரோயின் அங்கே வந்து ஃபிங்கரை வச்சு ஏதோ அமுக்கி நெஞ்சில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறா. பட் வந்து கொஞ்சம் வந்துட்டு சரியாகுது. ஆனால் ஃபுல்லாமே அவன் மயக்கமானதுமே என் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உன்னை சும்மா மட்டும் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கு அப்போ அங்கே வந்துட்டு முழிப்பு வந்துடுது. ப்ளீஸ்ப்பா நீங்கள் வந்துட்டு ஏன் வந்து என்னோட பிரதரை வந்து ஹர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற சொன்னதோ அது ஒன்றும் உன்னோட பிரதர் கிடையாது, நீ வாட்டு ஏதாச்சும் உளராது அப்படின்ற சொன்னதும் நீங்கள் எப்படிலாம் வந்துட்டு புள்ளி பண்ணாதீங்க, அவங்க வந்து எல்லோரும் சேர்ந்து என்னை வந்து டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க தான் என்னை காப்பாற்றினாங்க, ப்ளீஸ் நீங்கள் எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் இப்போ அவன் என் குழந்தை என்னால் வந்துட்டு சரியாகவே பார்த்துக்க முடியல, அவனுமே அம்மா வேணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கான், பேசாமல் வந்துட்டு இவ கூட சேர்ந்து இருந்தானா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ற சொல்லிட்டு அவன் யோசனை பண்ணிவிட்டு நீ வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நீ வந்து பேசாமல் வந்து பாடிகார்டாக இருக்க முடியுமா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். இப்போ ஹீரோயின் இவளோட குழந்தைய நான் ஏன் வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு முடியாதுன்னு சொல்ல வரா. பட் வந்துட்டு உனக்கு மந்த்துக்கு வந்து 2 மில்லியன் காசு கொடுக்குறேன்னு சொன்னதும் அந்த காசு கேட்டதுமே அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவள் உடனே ஓகேன்னு சொல்லிடுறா. அதை பார்த்துட்டு அங்கே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. காசு இருந்தால் இவன் என்ன வேணாலும் பண்ணுவான்னு தெரியுமேன்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோயின் ஏதாச்சும் மைண்டில் உள்டாவை யோசிக்காத, நானுமே தங்க கட்டியாக நிறைய வச்சுட்டு இருந்தேன், அது வந்துட்டு இப்போ என்கிட்ட இல்லாமல் போகவும் தான் இந்த நிலைமையாக இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு அப்படின்னு அந்த பொண்ணாக தான் இருக்குமான்னு சொல்லிட்டு அதை பற்றி கேட்டதுமே நான் வந்து இங்கே பாடிகார்டாக தான் இருக்கேன்னு சொன்னேன், ஆனால் வந்துட்டு குழந்தையோட அம்மாவாக கிடையாது, நீ ஏதாச்சும் உளராதன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துடுது. வேமா அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இங்கே பாருங்கள் உங்கள் ஒய்ஃப் பண்ண வேலை அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் என்னோட குழந்தை எங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே போட்டு அடிச்சிருக்கா. அவங்க வந்துட்டு இங்கே அப்படிலாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்களேன்னு சொன்னதும் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்களா, இங்கே பாருங்கள் கழுத்தில் வந்து தடத்தை நைஃபை வச்சு மிரட்டிட்டு இருந்தாங்க, அவங்க குழந்தைய தேடி அவங்க போயிருக்காங்க அப்படின்றத சொன்னதும் என்னது குழந்தைய தேடி போயிருக்காளா அப்படின்னா வந்து கண்டிப்பாக இவள் வல்கரான உமனாக தான் இருப்பா, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்குமே ஷாக்காக இருக்குது. அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணுமே, வந்துட்டு இத்தனை வருஷமாக அவளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோன்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கே கால் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்போ அங்கே பைக்கில் தான் போயிட்டுருக்கா. இப்போ எதுக்காக நீ எனக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்ணுறான்னு சொன்னதும் என்னோடய ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து காணாமல் போயிட்டான், அந்த குழந்தையோட அம்மா வந்து ரொம்ப ரூடானவளா இல்லை கைண்டானவளான்னு எதுவும் தெரியாது, என் பிள்ளை ஏதாச்சும் ஹர்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, நீ அதனால் அவட்ட இருந்து கொஞ்சம் தூரமாகவே குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்றத சொன்னதும் நீ இதெல்லாம் என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொன்னதும் நீ வந்து என்னோடய எம்ப்ளாயி, நான் சொல்கிறத கேட்டு தானே நடக்கணும்னு சொன்னதும் இந்த மாதிரிலாம் என்கிட்ட நீ பேசினேன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு அவன் சொல்கிறான். சரி ஓகே, நான் வந்து குழந்தைய தான் பிக்கப் பண்ண போகிறேன், நீ வந்து அதை பற்றிலாம் கவலைப்படாத, என்னை மீறி யார் வந்து அவனை வந்து மீட் பண்ண முடியாதுன்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே அவன் வந்து அசிஸ்டண்ட்டை சரி என்னோட குழந்தைய பிக்கப் பண்ண நீங்கள் அவளுக்கு என்ன வண்டி கொடுத்து விட்ருக்கீங்கன்னு சொன்னதும் நான் பைக் தான் சார் கொடுத்தேன்னு சொன்னதும் அட பாவீங்களா, பைக்கை கொடுத்து என் பிள்ளையை வந்து கொலை பண்ணணும்னு பார்த்துட்டிங்களா, அவள் பாட்டு ஸ்பீடாக ஓட்டுறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஒரு 3 கார் வந்துட்டு அங்கே ஸ்கூல்கிட்டே இறங்குது. அந்த காரில் பார்த்தா அந்த லேடிஸ்லாம் ரொம்ப சூப்பராக வந்து இறங்குறாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தா மனசுலேயே வந்துட்டு மாற்றி மாற்றி இவெல்லாம் வந்து எனக்கு ஈக்குவலான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்து கீழ்த்தரமாக தான் நினச்சிட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, ஆனால் வெளியே வந்துட்டு அப்படியே பல்ல காமிச்சிட்டு அங்கே பேசிக்கிறாங்க. அந்த அப்போ வந்துட்டு எல்லாருமே பேசுகிறாங்க, இந்த எரிக்க ஸ்கூலை விட்டு வந்துட்டு கிளப்பி விடணும், ஏன்னா நம்ம பிள்ளைங்க எல்லாத்துக்குமே இவங்களால வந்துட்டு ரொம்ப அசிங்கமாயிட்டுருக்கு, இந்த மாதிரி பையன்லாம் இங்கே படித்தா நம்மளுக்கு என்ன ரெஸ்பெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே ஸ்கூட்டியில் பயங்கர ஸ்பீடாக வந்துட்டு அதை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே பயந்து போய் அங்கே ஓர உக்காந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப மாசாக இறங்கிக்கிட்டு அங்கே சிகரெட் அடிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஐயோ இந்த லேடியை பாருங்களே ஸ்மோக் பண்ண போகிறான்னு சொல்லும்போது இது ஸ்கூல் நடக்கிற இடம், இந்த இடத்துல பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் சிகரெட்டை தூக்கி அங்கே எரியும் போது அங்கே வேற ஒரு லேடி மேலே போய் அங்கே வந்து பற்றுது. ஐயோ என் மேலே இப்படி அசிங்கம் பற்றுச்சேன்னு சொல்லிட்டு அந்த லேடி கத்திச்சேக்கா. ஹீரோயின் நம்மளை பார்த்துட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாகனு சொல்லிட்டு போனால் ரொம்ப பையன் வந்து சோகமாக வந்துச்சேக்கா. என்னாச்சு, ஏன் வந்துட்டு இவ்வளோ கவலையாக வந்துச்சேக்கா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது என்னாச்சு உனக்கு, உன்னை யார்
அடித்தாங்களான்னு சொல்கிறப்ப அந்த பையன் பார்த்தா இன்னொரு கேர்ளையுமே அங்கே வந்துட்டு அடிச்சுட்டு ரொம்ப வந்துட்டு பண்ணிட்டுருக்கான். அப்போ அங்கே வேகமாக வந்துட்டு அந்த லேடி நீ என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வரும்போது ஹீரோயின் அங்கே கையை பிடிச்சி அடித்து அங்கே பயங்கரமாக தள்ளி விட்றா. இந்த மாதிரிலாம் நீ என்கிட்ட பண்ணேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வந்து ஃபைட் போயிட்டு இருக்கும்போது அந்த லேடி பின்னாடி இருந்து பேசினதுமே ஹீரோயின் முடியை பிடிச்சிட்டு பயங்கரமாக அடிக்கிறா. பின்னாடி மாற்றி மாற்றி இவங்களுக்கும் பயங்கர விழுக ஆரம்பிச்சிருது. எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகி போயிருது. செக்யூரிட்டி கார்டு போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப போட்டு அந்தாலையுமே அடி வெளுத்து விட்டுறா. என்ன தைரியம் தான் நீ என்னோட அம்மா மேலே கை வைப்பன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பிசாசு ரொம்ப ஓவராக பேசினதுமே அப்போ ஹீரோயின் அடிக்க போகிறப்ப சின்ன பிள்ளைங்க மேலே கை வைக்கக்கூடாதுன்னு உனக்கெல்லாம் தெரியாதான்னு சொன்னதும் நீ கரெக்டாக சொல்லிட்ட. அவங்க தானே அடிக்கக்கூடாது, சின்ன பசங்க அடிக்கலாமேன்னு சொல்லிட்டு எரிக்க நீ வந்துட்டு எப்படி அடிக்கணும்னு நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்கிறப்ப அந்த பையன் முறைச்சிட்டே நின்றுச்சேக்கான். அப்போ எரிக் வந்துட்டு அங்கே கோவமாயிட்டு அடிக்க போகிற டயத்தில் கரெக்டாக அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். நீ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, பிள்ளைங்களுக்கு என்ன மாதிரி வந்து சொல்லிக் கொடுக்குற அப்படின்ற சைட் அங்கே கேட்கும்போது ஹீரோயின் எவன்ட்ட அதை ஸ்டாப் பண்ணுறது அப்படின்ற சைட் அடிக்க வந்ததுமே அங்கே ஹீரோ கையை பிடிச்சிட்டு நீ ஏன் மேலே கையை வைப்பையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் கழுத்தில் இருக்க அந்த புல்லட் வந்துட்டு தெரியுது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு நீ தான் அப்போ என் குழந்தையோட அம்மாவான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே சரியான பைத்தியக்கார குடும்பமாக இருக்கும். பையன் என்னென்னா அம்மான்னு கூப்பிட்றான், இவன் என்ன பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் இப்போ வந்துட்டு இது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு, எல்லாருமே வாங்கி போட்டுட்டு சுற்றிட்டு இருக்காங்க, நீங்கள் வாட்டி ஏதாச்சும் பேசாதீங்கன்னு சொல்லும்போது இந்த லேடி நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. போட்டு எப்படி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கா, ஸ்கூலுக்கு வந்துட்டு குழந்தைய கூட்டிகிட்டு வர சொன்னால் இந்த மாதிரி நீ வேலையை பண்ணுறேன்னு சொல்கிறப்ப அப்போ அங்கே பையனை கூப்பிட்டு அங்கே பேசும்போது நீ ஃபஸ்ட்டு உன் பையன் உடம்புல இருக்க காயத்தை பாருன்னு சொன்னதுமே அங்கே ஃபுல்லாக வந்துட்டு அடிபட்டு போயிருக்கு. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு உன்னை யார் இந்த மாதிரி பண்ணது, இந்த விஷயத்தை பற்றி நீ ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு சொல்கிறப்ப ஆல்ரெடி உங்களுக்கே நிறைய பிரச்சனை இருக்குப்பா, இதில் நான் வேற சொல்லி உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் சொல்லலை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அந்த பசங்க எல்லாருமே என்னை எப்பயுமே புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப வந்துட்டு பாடப்படுத்துகிறாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாயிருது. அப்போ ஹீரோயின் இதுக்கப்புறம் ஏதாச்சும் இந்த மாதிரி வேலை நீங்கள் பண்ணிங்கன்னா நாங்கள் சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி அவங்க அம்மா வந்துட்டாங்களாம் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே எரிக் ரொம்ப ஹாப்பியாகிட்டு நம்ம இப்போ உடனே வந்துட்டு என்னோடய அம்மாவை போய் பார்க்கணும் அப்படின்றத சொல்கிறான். ஷீன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவள் பார்த்தா அங்கே ரொம்ப செக்ஸி அப்படி நின்றுட்டு ஒரு மாதிரியை வந்து போஸ்ட் கொடுத்துட்ருக்கா. மம்மின்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு போகிறான். பட் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு பார்த்த மம்மி மாதிரிலாம் இல்லையேன்னு சொல்லும்போது அவள் ஃபேஸ் அப்படி திருப்பி பார்த்ததுமே அந்த பையனுக்கு பார்த்துட்டு ஷாக் ஆகுது. ஆனால் குழந்தைகிட்ட அவள் தூக்கி கொஞ்சாமல் ஹீரோட்ட வந்து நான் 5 இயர்ஸாக வந்து கோமாவில் இருந்தேன்ல அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ண கையை வந்ததுமே கண்டிப்பாக வந்துட்டு இவன் என்னோட ஒய்ஃபாகவே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து புரிஞ்சுக்குது. நம்ம ஹீரோயின் அவ்வளோ என்ன அவசரம் நீ அவர் பக்கத்தில் போகணுன்னு சொல்லிட்டு இவளை அங்கே டச் பண்ணி இப்படியே பார்த்ததோ ஏய் நீங்கள் 2 பேரும் என்ன பொண்ணுங்க தானே அப்படின்ற சைட் அங்கே வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோயின் இந்த பாரு இவ கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கா, எதுக்காக இந்த வேலை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறப்ப நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகிடுது. இங்கே யாருக்குமே வந்துட்டு இந்த கேமரா இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. பட் வந்துட்டு எவ்வளோ ஈஸியாக வந்து இவ எப்படி கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவும் புரியலை. அப்போ அவள் வந்து ஹிட் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வேமா பக்கத்தில் வந்ததுமே ஸ்லிப்பாகி விழுந்ததில் 2 பேருமே ஆக்சிடெண்ட்டாக கிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது. அப்போ அந்த குட்டி பையன் ரொம்ப ஷை ஆகிட்டுங்க கண்ணை முடிக்கிறான். நம்ம ஹீரோயின் நீ உண்மையே சொல்லு, உனக்கு என் மேலே வந்து க்ரஷ் தானே, அதுக்காக தானே நீ இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தால் நீ ஏன் மேலே இப்படி பழிய போறியான்னு சொன்னதும் என்னத்தை நீ ஹெல்ப் பண்ணுவேன், உன்னால் எந்திரிக்கவே முடியாது, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா அப்படின்ற சைட் அவள் கேட்டுட்ருக்கா. அப்போ அவளையுமே அங்கே வந்துட்டு பிடிச்சி இழுத்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் உன்னை பற்றி தெரியுதுன்னு சொல்லிட்டு போகும்போது ரொம்பவே வந்துட்டு இவன் கோவப்பட்டு கத்திட்டுருக்கான். என்னை பற்றி எப்படி பேசிட்டு போகிறா பாருன்னு சொல்கிறான். அந்த ஷாவோட வேலை தான் போல், அவன் தான் சிஏ வந்துட்டு அங்கே அனுப்பி விட்ருக்கான் கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணி. அப்போ அவங்க ஒய்ஃப் அங்கே மியாவும் அந்த குட்டி பையனுமே வந்துட்டு இப்படி பாருங்கள் என்னையும் பிள்ளையுமே போட்டு இப்படி அடித்து வச்சுட்டாங்க, எல்லாமே காரணம் அவங்க தான் சொன்னதுமே யார் இப்படி பண்ணது, நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வெளியே அங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அவன் வாங்க பிரதர்ன்னு சொல்லிட்டு பேசும்போது நீ என்னை வந்து பிரதர்ன்னு சொல்லிட்டு பேசுகிற வேலை வைக்காத, உனக்கு எனக்கு இந்த குடும்பத்தில் என்ன சம்மந்தம் இருக்குது, நீ வந்து ஜஸ்ட் ஒரு அடாப்ட் பண்ணவேன் தான் சொன்னதும் அடாப்ட் பண்ணவனாக இருந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஹையர் எல்லாமே நான் தானேன்னு சொன்னதுமே அவன் கோவப்பட்டு அடிச்சிடுறான். உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு உன்னோட சர்வெண்ட்டுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஒய்ஃப் மேலே என் குழந்தை மேலே கையை வச்சுருப்பாங்க, நான் வந்துட்டு பழி வாங்காமல் விட மாட்டேன், நான் தான் வந்து பனிஷ் பண்ணுவேன்னு சொன்னதும் நானே வந்துட்டு பனிஷ் பண்ணிக்கிறேன், நீங்கள் ஒன்றும் பண்ண வேணான்னு சொல்கிறப்ப என்ன மாதிரி நீ வந்து பனிஷ் பண்ணுவ, இந்த குச்சி இருக்குது பார்த்தியா இதை வச்சு பயங்கரமாக நீ அவளை போட்டு அடித்து பனிஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது பார்க்க தான் ஒல்லியாக இருக்குது, பட் வந்துட்டு பயங்கரமாக பெயின் ஆகும் போல். இவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு நானே வந்துட்டு எல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான்.
நீங்க வந்துட்டு ஏன் மாஸ்டர் இப்படி பேசாம இருக்கீங்க? அவங்க எப்படிப்பட்ட மோசமானவங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. உங்களுக்காக வந்துட்டு அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க கொலை பண்றதுக்கு. அவங்களால தான் உங்களுக்கு இவ்ளோ நிலைமையுமே அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோ அங்க வந்து டக்குன்னு எந்திரிச்சு நிக்கிறான். அத பார்த்துட்டு அவன் ஷாக் ஆயிட்டு, "மாஸ்டர் நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இவ்வளோ வருஷமா நீங்க ஆக்டிங் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு கால் நடக்க முடியாத மாரி. இப்ப பார்த்தாங்கன்னா வந்துட்டு பிரச்சனை ஆயிரும்லன்னு" சொன்னதும், அந்த மிடில் ஏரியாக்கு என்ன அனுப்பி வச்சதே அங்க வந்து பாம் பிளாஸ்ட்லாம் நடக்க போது. நான் அப்படியே வந்து செத்து போயிறட்டும். இந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க அமிக்கிரலான்னு சொல்லி தானே. ஆனா வந்துட்டு அது நடக்கலைலன்னு சொன்னதும், ஆனா இப்போ வரைக்கும் அந்த பெர்சன் யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. நீங்க இப்போ போய் முன்னாடி எப்படி காட்டிக்குவீங்கன்னு சொல்லும்போது, "நீ ஒண்ணும் கவலைப்படாத. எதுவுமே அப்படிலாம் ஆகாதுன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க போய் அடிக்க போற மாரி அவன் குச்ச தூக்கிட்டு போயிட்டுருக்கான். அப்ப ஹீரோயின் எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்கா. இவன பார்த்துட்டு அவ கண்டுக்கல. அப்ப அங்க வந்துட்டு பயங்கரமா போட்டு அடிக்கிற மாரி அவ ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தா. நம்ம ஹீரோயின் சரியான பைத்தியக்கார பையன். இவ என்ன இங்க பண்ணிட்டுருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவ பாட்டு எக்ஸர்சைஸ் பண்றா. இங்க ஸ்க்ரீனுக்கு வெளிய ஹீரோயின போட்டு பயங்கரமா அடிக்கிற மாரி அங்க வந்துட்டு அந்த ஷாவ பார்த்துட்டு ஹாப்பி ஆயிட்டு, பரவால்ல. நான் சொன்ன மாரி வந்து பனிஷ் பண்ணிட்டுருக்கேன். அந்த சர்வன்ட்டுக்கு சரியான வந்து பனிஷ்மெண்ட் தான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு, ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தா, நம்ம ஹீரோ வந்துட்டு இப்படி அடிக்கிறப்ப உண்மையிலேயே ஒரு அடி அவன் மேல பட்டுது. ஹீரோயினுக்கு பயங்கரமா பெயின் ஆனது. அவன் முறைச்சிட்டு அப்படி திரும்புனதுமே ஹீரோக்கு அத பார்த்துட்டு ரொம்ப பயமாயி போயிருது. கொஞ்ச நேரத்தில பார்த்தா, ஹீரோவ போட்டு அடி வெளுத்துட்டுருக்கா. என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அரண்டு போய் அங்க வெளிய வரும்போது, என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஷாவ பார்க்குறான். "நீ தான் இவன அப்ப அடிக்க சொல்லி என்ன அனுப்புனியா? இப்ப நான் உன்ன என்ன பண்றேன்னா பாருன்னு" சொல்லிட்டு அவனையுமே போட்டு பயங்கரமா அடிச்சதுமே, "அப்ப மியா நீ என்னோட ஹஸ்பண்ட் மேல எப்படி கைய வைப்பன்னு" சொன்னதும், "இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான். உன் புள்ளைய வந்துட்டு ஒழுக்கமா வளர்க்காம, அந்த பையன் நாளுக்கு நாள் இப்படி நாசமா போறான்னா, அதுக்கு காரணம் நீ தான்னு" சொல்லிட்டு அவனையுமே போட்டு பயங்கர அடி அங்க வெளுக்க ஆரம்பிச்சிடுறான். "மரியாதை இங்கேருந்து எல்லாருமே கிளம்பிருங்க. இல்லைன்னா சும்மா விட மாட்டேன்" அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டுருக்கா. ஷாவ் ரொம்ப பயந்து போய் அந்த குட்டி பையனை போய் அடிச்சுட்டு, "இத்தனைக்கு காரணமே நீ தான்டா. ஒழுக்கமா வந்துட்டு இருக்கியா? ஸ்கூலுக்கு போனா படிக்கிற வேலைய விட்டுட்டு இந்த மாரியா பண்றேன்னு" சொல்லிட்டு, அங்கேருந்து எல்லாருமே அரண்டு அடிச்சு அங்க வந்துட்டு கார்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு போனதுமே, நம்ம ஹீரோக்கு அத பார்த்துட்டு சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் என்னென்ன பேச்சு பேசினா, இப்போ அவட்ட அடி வாங்கிட்டு எப்படி ஓடுறான் பாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் குச்ச தூக்கி போட்டுட்டு, "யூஸ்லெஸ் பெர்சன், சரியான பைத்தியக்கார பையன்" அப்படின்ற சொல்லிட்டு திட்டிட்டு போனதும், இவ இப்போ என்னவா பேசினா அப்படின்ற சொன்னதும், அவன் அசிஸ்டன்ட் ஆமான்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு இவனுக்கு கோவமாயிருது. நெக்ஸ்ட் டைம் பார்த்தா அந்த குட்டி பையனுக்கு அங்கே பர்கர் எல்லாத்தையுமே சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கே போட்டு அந்த லேடி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு, "என்ன தைரியம் தான் சின்ன பிள்ளைட்டு எப்படிலாம் நீ நடப்பன்னு" சொல்லும்போது, அந்த பையன் "என்னோட பிரதர் என்னை காப்பாற்றிட்டான்" அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாகறான். "நீ என்ன தைரியம் தான் என் மேலே வந்துட்டு கையை வச்சுட்டு இருப்ப, மாஸ்டருக்கு தெரிஞ்சால் என்னாகும் தெரியுமான்னு" சொன்னதும், "உன் மாஸ்டர் என்ன பண்ணுவான்னு" சொல்லிட்டு அங்கே போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு, "சின்ன பிள்ளைகிட்ட இந்த கன்றாவியை கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கே, இது எல்லாத்தையும் நீ இப்போ சாப்பிடுன்னு" சொல்லிட்டு அவங்க போட்டு வாயில் திணிச்சு அங்கே வந்துட்டு பயங்கரமாக போட்டு அடித்து கொடுமைப்படுத்துறா. "நீ எவ்வளோ தைரியம் தான் ஏன் முன்னாடியே நீ வந்துட்டு பேசுவ, இப்போ வந்துட்டு இங்கே கொட்டி கிடக்கிற எல்லா பர்கர்ஸையும் நீயே சாப்பிடு, எங்கே வந்து தெருவில் பொறுக்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கான்னு" சொன்னதும், "இது எல்லாத்தையும் நான் சாப்பிட்டா செத்து போயிடுவேன்னு" சொன்னதும், "சின்ன பிள்ளைய போய் இது எல்லாத்தையும் சாப்பிட சொல்லி பாடாப்படுத்திட்டு இருக்கியே, அவன் சாப்பிட்டு செத்து போயிட்டானா பரவாயில்லையா, நீ இப்போ சாப்பிடல நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு அங்கே மிரட்டுறப்ப அந்த லேடி பயந்து போயிட்டு அது எல்லாமே அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். "என்ன நடந்துட்டுருக்கு" அப்படின்ற சொல்லி கேட்டதுமே, "மாஸ்டர் இவ" அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போகும்போது, "ஒரு எட்டு நடந்து வச்சேன்னு வச்சுக்கோமே, உன்னை கண்டிப்பாக நான் போட்டு தள்ளிடுவேன்னு" சொல்லிட்டு அவள் வந்து மிரட்டிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோ, "நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ அமைதியாருன்னு" சொல்கிறப்ப கத்தியத்துக்கு கீழே எரிஞ்சிட்டு, "இப்போ உன் கையில் அது பட வேண்டியது ஜஸ்ட் மிஸ் தான், இல்லை உன் கை விரல் துண்டாக இருக்கும், நீ இப்போ ஒழுங்காக சாப்பிட்றியா இல்லை நான் வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்னு" சொல்லும்போது, அந்த லேடி இவ என்னை போட்டு இப்படி பாடாப்படுத்திட்டு இருக்கான்னு சொன்னதும், "நீ இப்படி அக்ரெசிவாலாம் அவங்ககிட்ட நடக்கக்கூடாது, ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருந்தால் நீ என்கிட்ட வந்து சொல்லு, நான் பார்த்துக்கிறேன்னு" சொன்னதும், "உன்கிட்ட சொல்லி என்ன நடக்க போகுது, நீ வந்துட்டு பாவம் வந்து அது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் சொல்யூஷன் சொல்ல முடியும், நானே வந்து இதை வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கிருவேன், கேர் பண்ணிக்கிறது உரிமை எனக்கு தானே இருக்குன்னு" சொல்கிறா. இப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது அந்த லேடி வந்துட்டு உண்மையை சொல்லிடுறாங்க. "நான் சமையல்லாம் பண்ணுறது கிடையாது, மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து அந்த கொடுத்துட்டு அந்த குழந்தைய சாப்பிடுன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன், நான் வந்துட்டு ஒரு $100 டெய்லியுமே வந்து மிச்சப்படுத்திட்டு இருந்தேன் எனக்காக, ஆனால் வந்துட்டு இந்த லேடி வந்து கண்டுபிடிச்சி என்னை போட்டு அடிச்சுட்டு இது எல்லாத்தையுமே சாப்பிட சொல்லிட்டு இருக்காங்கன்னு" சொன்னதும், அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு, "எவ்வளோ தைரியம் தான் என் வீட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு என் பிள்ளைக்கு இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்கன்னு" சொல்லிட்டு கோவப்படுறான். என் பையனை தூக்கிட்டு போகும்போது சரியான யூஸ்லெஸ், எதுவும் தெரியாத, ஆனால் வாயை மட்டும் கேளு இவனுக்கு அப்படின்ற சொன்னதும், "நான் உன்கிட்ட பேசணும்னு" சொல்லும்போது, அப்போ அந்த குட்டி பையன்ட்ட, "நான் உன்னோட அப்பாட்ட பேசிட்டு வரேன், நீ போய் அதை முடிக்க விளையாடுறியான்னு" சொல்லிட்டு அவ கேட்குறா.
ஹீரோ நீ பண்ணுறதெல்லாம் கரெக்ட் தான். பட் வந்துட்டு நீ இப்படி அக்ரெசிவாலாம் வந்து குழந்தையோட முன்னாடி நடக்கக்கூடாது. அவன் வந்துட்டு பார்த்து இது மாதிரி வளர்ந்தா இனத்துக்காகும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு அவள் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அழுக ஆரம்பிச்சிடா. நீ ஒரு விஷயம் யோசிச்சுப்பாரு, உன் பையன் உன்னை பற்றி ரொம்பவே நல்லா யோசிக்கிறான். நீ அவனை பற்றி ஏதாச்சும் யோசிச்சிருக்க இப்போ வரைக்குமே? எனக்காக நீ ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சு நல்லா பாரு. ஸ்கூலில் வந்துட்டு பசங்க எல்லாருமே அவனை ரொம்ப புலி பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி அவன் உன்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டான். வீட்டுக்கு வந்துட்டா இந்த லேடி வந்து பழசை ஏதாச்சும் கொடுத்து சாப்பிட வச்சு அந்த பையனை போட்டு பாடாப்படுத்துகிறாங்க. இதனால் அவன் உடம்பே முடியாமல் போகுது. அதை பற்றியுமே அவன்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டான். கிரவுண்டுக்கு போனால் திரும்ப விளையாடுறதுக்கு அங்கேயுமே புள்ளி பண்ணுறாங்க. அப்பயுமே உன்கிட்ட எதுவுமே அவன் பேச மாட்டான். நீ வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு இப்படிலாம் வந்து அவனை பற்றி யோசிச்சிருக்கியா அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. என்னோட குழந்தைய வந்து யாராச்சும் இப்படி பண்ணாங்கன்னா நான் சும்மா மட்டும் விட மாட்டேன். அதே தான் இந்த பையனுக்காகவும் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் இவனை என்னோட பையன் மாதிரி தான் நினைக்கிறேன். அதை புரிஞ்சுக்கோ. எனக்குமே குழந்தை இருக்குது. நானுமே ஒரு அம்மா தான் அவள் சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக ஆனதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவள் ரொம்ப எமோஷனலாக இருந்ததை பார்த்துட்டு நீ வந்து எரிக்கோட அம்மாவாகிறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் என்ன சொன்ன நீ அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டதும் நான் வந்துட்டு ஸ்கூலுக்காக தான் கேட்டேன். ஸ்கூலில் வந்து ஒரு மீட்டிங் நடக்க போகுது. நீ அப்போ வந்து அவனோட அம்மா வந்து ஆக்டிங் பண்ணு. நான் உனக்கு 5 lakhs கொடுக்குறேன் அப்படின்றத சொல்கிறான். இப்போ ஹீரோயின் அந்த 5 lakhலாம் ஒன்றும் தேவை கிடையாது. நான் சும்மாவே வந்துட்டு வரதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத அவ சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே அங்கே ஸ்கூலில் காமிக்கிறாங்க. அங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு நடக்க போகுது போல். அதுக்காக நம்ம ஹீரோ அங்கே வந்து பையனை ரெடி பண்ணிகிட்ருக்கான். பட் அந்த பையனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கா. அப்பா மட்டும் நல்லா இருந்தாருனா என் கூட சேர்ந்து அவருமே ரன் பண்ணுவார்ல அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்து ஃபீல் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அந்த பையனோட காலை வந்து அப்படியே எட்டி பார்க்குறா. ஏதாச்சும் வந்துட்டு அங்கே பெர்த் மார்க் தெரியுதா என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப ஓவராக திங்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்துட்டு எதுக்காக அப்படிலாம் யோசிச்சுட்ருக்கேன். அவன் வந்து என்னோட குழந்தையா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்ற பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு அவளுக்கு கால் வந்துடுது. அவங்க பேச போயிடுறா. இப்படி காலை திருப்பினா கடைசியில் பார்த்தா அங்கே பெர்த் மார்க் இருக்குது. அப்போ அங்கே வந்துட்டு அங்கே அசிஸ்டன்ட் தான் கால் பண்ணிவிட்டு மேடம் நான் தான் வந்து பேசுகிறோம். உங்களை வந்து கண்டுபிடிச்சாச்சு. நீங்கள் வந்துட்டு எப்படியாச்சும் பாஸை வந்து மீட் பண்ணுங்கள். அவர் வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறவாருன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்காங்க. அது நம்ம ஹீரோயின் தான் தெரியாமல் வந்துட்டு பேசுகிறாங்க. இப்போ ஹீரோயின் உங்கள் பாஸெல்லாம் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு எனக்கு எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. எனக்கு என் பையன் மட்டும் கிடச்சா போதும் அப்படின்ற செட்ட ஃபோனை கட் பண்ணி விட்றா. அதை பார்த்துட்டு அவருக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ரொம்பவே இந்த பையன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நீ வந்துட்டு ஏன் கவலைப்படுற? அம்மா வந்துட்டு உனக்காக கலந்துக்காங்க அப்படின்ற சொன்னதும் எல்லாருமே வந்துட்டு அப்பா அவங்களையும் கலந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டதுமே அப்போ நம்ம ஹீரோ இந்த ஷாவால் தான் இத்தனை பிரச்சனையுமே நான் வந்துட்டு இதனால் ஆக்ட் பண்ணாமல் இருந்தால் என் பையன் இவ்வளோ கவலைப்பட மாட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அப்போ அவங்க ஷாவோட ஃபேமிலி வந்து இங்கெல்லாம் வந்துட்டு ரன் பண்ணுறதுக்கு கால் தேவை. உன்னால் வந்துட்டு என்ன வந்து பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீ இங்கே வந்திருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் இப்போ ஏன் நம்ம ஹீரோயின்ட்ட போய் பிரதர் இவங்க சரியான வில்லன் சொன்னதுமே நீ கரெக்டாக சொல்லிட்டு இப்போ பாரு நான் வந்து ட்ரிக்கை யூஸ் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவன் வந்து தேவையில்லாமல் நிறைய பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயின் இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் வந்ததும் நீ இப்போ ஏதாச்சும் எங்களை வந்து ஸ்கூலில் வச்சு அடிச்சேன்னு வச்சுக்கோமே உனக்கும் உன் பையனுக்கு தான் வந்துட்டு ப்ராப்ளம் ஆகும். ஸோ வந்துட்டு இந்த ரேஸ்லேருந்தே நீங்கள் வெளியே போக வேண்டியதாக இருக்கும். ஒழுங்காக பார்த்து இருந்துக்கோ. இது உன்னோட வீடு கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே வந்துட்டு ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. ஹீரோவை பற்றி தான் ரொம்ப ஒஸ்ட்டாக அந்த குட்டி பிசாஸ் கூட பேசிகிட்டு இருக்கு. அதெல்லாமே பார்த்துட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்து ரொம்ப கவலையாக இருக்குது. அப்போ ஹீரோக்குமே வந்து நடக்க முடிஞ்சுமே இப்படி ட்ராமா பண்ண வேண்டியதாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஃபீல் ஆகிடுது. அவங்க அங்கேருந்து போனதுமே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்கிட்ட வந்து ஏகப்பட்ட ஐடியா இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஹாப்பியாகிட்டு பேசும்போது ஹீரோயினுக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்து சந்தோஷமாகிடுது. அங்கே காம்படிஷனுமே ரெடி ஆகிட்டு இருந்தா இப்படி வந்துட்டு நம்ம ஹீரோ அவங்க கூட சேர்ந்து வீல் சேரில் இருக்கான். அதை பார்த்துட்டு இதுக்கு ஓடுறதுக்கு கால் தேவையே உங்கள் ஃபேமிலி எப்படி வந்து ரன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் அங்கே அவனை வந்து கால் எல்லாமே சரி பண்ணிகிட்ருக்கான். நீ இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது என்ன பண்ண போகிற காம்படிஷன்லாம் தான் கலந்துக்க போகிறேன்னு சொல்கிறப்ப அங்கே வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே காம்படிஷனுக்கு ரன்மே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தாங்க வந்துட்டு அப்போ வரைக்கும் அங்கே தான் இருக்கா. அவள் வந்துட்டு சரி ஓகே இப்போ நான் ரெடி ஆகிட்டேன் முதுகில் ஏறிக்கோன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டதும் பையன் ஜெயிக்கணுமா இல்லையா இப்போ நீ வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னா ஒன்றும் வேலையாவது பார்த்துக்கோ நான் சொல்கிற மாதிரி என் மேலே ஏறிட்டு வான்னு சொல்லிட்டு அங்கே முதுகில் ஏற்றிட்டு அங்கே குழந்தையுமே அவள் கையில் பிடிச்சிட்டு அங்கே வந்து ரன் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அந்த ஷாவோட ஃபேமிலி பார்த்தா இன்னுமே ஸ்பீடாக ஓடணும் நம்ம தான் இதில் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. பக்கத்தில் செய்கை காமிச்சதுமே அங்கே கூட வர எல்லாருமே அவங்களாவே அவுட் ஆகுற மாதிரி அங்கே வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்மளுக்கு தான் கோல்டு மெடல்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தா அதை விட ரொம்ப ஸ்பீடாக ஓடிட்டுருக்கா. ஆனால் ஹீரோவுக்கு தலையெல்லாம் சுற்றி மயக்க வர ஆரம்பிச்சிருது. இங்கே அசிஸ்டண்ட்டை பார்த்தா பின்னாடியே அந்த வண்டியை ஓட்டிகிட்டு போக முடியல அந்த லெவலுக்கு ஹீரோயின் ரொம்ப ஸ்பீடாக போகிறா. ஐயோ இங்கே பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது பார்த்தாங்க எல்லாருமே கை தட்டிட்டு வந்துட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா ஹீரோயினோட ஃபேமிலி வின் பண்ணிடுது. ஹீரோக்கு பார்த்தா அங்கே தலையெல்லாம் சுற்றி வாமிட்டே வர ஆரம்பிச்சிருது. ஒரு பக்கம் மானம் போயிட்டுருக்கு என்ன மாதிரி வந்துட்டு அசிங்கமாக்கி விட்டாலேன்னு சொல்லிட்டு
கடைசியில் பார்த்தா எரிக் வந்து அங்கே கோல்டு மெடல் வின் பண்ணதுமே ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு, உண்மையிலேயே இவ வந்து ரொம்ப ஹைண்ட் ஹார்ட்டடான ஒரு பர்சன் சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். அப்போ அந்த ஷாவ் இதை நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது, தூக்கிக்கிட்டு ஓடனா இது எப்படி வந்துட்டு வின் பண்ணுறதாகுமா, பேருமே சேர்த்தானே ரன் பண்ணணும் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் இப்போ என்ன வந்து உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி இந்த மாதிரி கூவிட்டு இருக்க, உன்னால் வந்து காம்படிஷனில் தோற்று போகிறத வந்து விரும்ப முடியலன்னா நீ வீட்டிலே வந்து உட்காந்துருக்கணும். காம்படிஷன்னா நாங்கள் வந்து எந்த ரூல்ஸையுமே வந்து பிரேக் பண்ணாமல் தான் வின் பண்ணியிருக்கோம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே அந்த பையன் எனக்கு வந்து கோல்டு மெடல் வேணும்னு சொல்லிட்டு அழுததுமே அவன் கோவப்பட்டு அடிச்சுட்டு, வாயை மூட மாட்டியா, உனக்கு வீட்டுக்கு போயிட்டு ஒரிஜினலாக நான் கோல்டு மெடல் பண்ணி கொடுக்குறேன், வாயை மூடிட்டு பேசாமல் இப்போ வா அப்படின்றத சொல்கிறான். ஏன்னா ஹீரோயினை பார்த்தா அவனுக்கு ரொம்ப பயம், போட்டு அடி வெளுத்து விட்டுருவான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறோம், ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த ஷா ஃபேமிலியை தவிர யாருமே இந்த காம்படிஷனில் வின் பண்ணதே கிடையாது, எங்களுக்குமே ஆசை எங்கள் பிள்ளைங்களுக்காக வின் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் வந்து நாங்கள் அப்படி பண்ணோன்னா அவங்க ஃபேமிலி வந்து எங்களை புள்ளி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அதை பிரேக் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. எனக்காக நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணியிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அவன் பையலன்னு சொல்ல வரா. பட் எரிக்கோட ஃபேஸை பார்த்துட்டு அவள் எதுவும் சொல்லலை, பேசாமல் இருந்துக்கிறா. அவங்க கிளம்பி போயிட்டுருக்கும்போது அந்த குட்டி போய் தூங்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோ அவளுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான், உன்னால தான் என் பையனுக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருந்தான், அதுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லும்போது அங்கே ஹீரோயின் என்ன இவன் இன்னைக்கு ஓவரை வந்துட்டு ஃப்ளட் பண்ணிட்டு பேசுகிறானேன்னு சொல்லிட்டு பார்க்குறா. அங்கே கார் வந்துட்டு பிரேக் போடும்போது அங்கே வந்து மேலே விழுந்துடுறா ஹீரோயின். நீ இப்படி எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை, நீ பேசாமல் வந்துட்டு இப்படியே வந்து படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்கிறப்ப என்னடா புதுசாக பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே வீட்டுக்கு வரும்போது அந்த குட்டி பையனை போய் நான் உள்ள ரூமில் தூங்க வைக்கிறேன் சார், நீங்கள் வந்து அவங்கள பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கேன், நான் அவளுமே நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவளை அவங்க நடந்தே போய் தூக்கி வைட்டு போய் அங்கே தூங்க வச்சுட்டு இருக்கான். ஏன் வந்தா என்னோட பையனோட அம்மா இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நீ அப்படின்னா என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, எனக்கு தெரியாமல் இந்த வேலையெல்லாம் பண்ணுறியா, நீ என்ன வேற ஏதாச்சும் ஃபேமிலியை தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. அது என்ன அக்ரிமெண்ட் தெரியல, அவன் ரொம்ப அங்கே கோவமாயிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் எங்கே ஒரு பார்ட்டிக்கு அங்கே போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு இப்படி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் போகுது. அப்போ அந்த குட்டி பையன்கிட்ட அங்கே வந்து நான் வந்து பிஸ்னஸ் விஷயமா பேச போகிறேன், நீ பார்த்து இருந்துக்கிறணும் ஓகேவான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறப்ப அவன் பாட்டு இக்னோர் பண்ணிட்டு போனதும் என்னாச்சு அவருக்கு ஏன் இப்படி இக்னோர் பண்ணிட்டு போகிறான்னு சொன்னதும் எனக்கு ஒன்றும் தெரியல, நீங்கள் தான் அவர் ஏதாச்சும் கோவப்படுத்தியிருப்பீங்கன்னு சொன்னதுமே நான் எதுவும் பண்ணலையேன்னு சொல்லும்போது அவங்க குட்டி பையன் சொல்கிறான், நீங்கள் அப்பாட்ட வந்து நல்ல விதமாக நடந்துக்கிறணும் பிக் பிரதர் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அப்போ அங்கே டேசின்னு ஒருத்தி வர்றா, இது நம்ம ஹீரோயினோட ஒரு சிஸ்டர் மாதிரி சொல்லலாம். அப்போ அவள் வந்துட்டு இந்த ட்ரிங்க் ஆஃபர் பண்ணதும் உன் கூட சேர்ந்து நான் எந்த ஒரு ட்ரிங்க்குமே பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டேக்கா. அங்கே ஆல்ரெடி வந்து நம்ம ஹீரோயினுக்கு ட்ரக்கை கொடுத்து இப்படிலாம் பண்ணது இவ தான் போல், நான் அதிகமாக இன்றைக்கி ட்ரக்கை கொடுத்துருந்தேன்னா இன்றைக்கி திரும்ப என் முன்னாடி வந்திருக்கவும் மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அப்போ அங்கே அவன் வந்துட்டு நான் இந்த ட்ரிங்கை குடிக்க மாட்டேன், வேணா நீ இந்த ட்ரிங்கை குடிங்க அப்படின்றத சொல்லும்போது எதுக்காக சிஸ்டர் இது அப்படின்றத சொல்லும்போது அவள் வந்துட்டு இல்லை இல்லை நீ இதை குடி, ஏன்னா அதையே குடிக்கணும், நீ கொண்டு வந்ததை நான் கொடுத்ததை குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு அப்பாட்ட அங்கே வந்துட்டு அதை எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறா. பார்த்தா வந்துட்டு அதுக்குள்ளேயுமே ஆல்ரெடி மெடிசன் போட்டு விட்டுருக்கா போல், ரொம்பவே ஹாப்பிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு அதை குடிச்சதுமே எங்கள் தலையெல்லாம் சுற்றிட்டு அங்கே மயக்க வர ஆரம்பிச்சிருது. இப்போ கூட்டி போய் அம்மா நீங்கள் போய் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் அப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே விட்டுட்டு போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்து நின்னதுமே ஹீரோயினுக்கு அவனை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டுருக்கு. பழைய விஷயங்கள் எல்லாமே எங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டுருக்கு. நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எங்கே என்னை விட்டுட்டு போனேன்னு சொன்னதும் இப்போ யாருக்காக நீ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்துட்டு என்னோட பாஸ் தான் அப்படின்ற செட் அவப்பாட்ட அங்கே கிஸ் பண்ணதுமே இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. என்னோட பாஸ் வந்து என்கிட்ட ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கான்ப்பா, சரியான ஒரு இடியட் அவன் சொன்னதும் அவன் ஏன் உன் மேலே கோவப்பட போகிறான், ரீசன் இல்லாமல் ஏன் கோவப்படுறாரு, நீ வந்துட்டு அவர் கூட இருந்துட்டு வேறு ஒரு பிஸ்னஸை வந்து தேடலாமான்னு சொன்னதும் அது ஒன்றும் வேறு ஒரு பிஸ்னஸ் கிடையாது, நான் என்னோட குழந்தைய கண்டுபிடிக்கணுன்றதுக்காக என்னோட ஹஸ்பண்டோட பிஸ்னஸை பற்றி தான் நான் கண்டுபிடிச்சிட்ருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இவன் வந்து புதுசாக ஏதோ கதை கட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் எதுவும் நம்ப மாட்டான். நம்ம ஹீரோயினை சரி வா அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அந்த ஷாவும் அந்த மியாவுமே அதை பார்த்துட்டு இவனால் நடக்க முடியுமா, அப்போ இத்தனை நாள் ஏமாற்றிட்டு இருந்திருக்கான், இவனை இப்படியே விட்டு வைக்கக்கூடாது, ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது அங்கே அவன் பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. ஐயோ கடவுளே, நான் என்ன வேலை பண்ணிகிட்ருக்கேன், 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன என்னோட லைஃப்பில் நடந்துச்சோ திரும்ப அதே தப்பை நான் போய் பண்ணி வச்சுருக்கேனா, சரி ஓகே இவன் இப்போ மயக்கத்தில் தானே இருக்கான், இவனுக்கு வந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எதுவும் தெரியறதுக்கு முன்னாடி நான் பேசாமல் இங்கேருந்து போயிடுறதா நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுட்டே பேசாமல் பார்த்துட்டு இருக்கான்.
இப்போ இந்த குட்டி பையன் அம்மா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்பாவை அனுப்பி அவர் பார்த்தா அங்கே வந்து ஆளை காணாமல் போயிட்டாருன்னு சொல்கிறப்ப அப்போ அங்கே வந்துட்டு அவன் சொல்கிறான் நானும் உன்னோட அம்மாவும் அதாவது இந்த டாக்ஸி இந்த 2 பேரும் சேர்ந்து கேம் தான் விளையாண்டுட்ருக்கோன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே நோஸ் ஆகி போயிட்டு என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே அந்த அசிஸ்டண்ட்டை இதுக்கப்புறம் நான் அவள் கூட சேர்ந்து இருக்க விரும்பல, நீங்கள் அவட்ட கால் பண்ணி என் குழந்தை என்னையுமே வந்துட்டு பார்க்க வர வேணான்னு சொல்லிடுங்க, பெத்த பிள்ளையை வந்துட்டு பார்க்கணுன்னு கூட என்ன இல்லாதவ கூட எதுக்காக வந்துட்டு எனக்கு கனெக்ஷன் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணிவிட்டு அவர் வந்துட்டு உங்கள் குழந்தைய உங்களுக்கு கொடுக்க முடியாதான், இதுக்கப்புறம் நீங்கள் வர வேணாமான்னு சொன்னதுமே அவள் யார் இதெல்லாம் சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே கோப்பட்டுக்க சண்டை போட்டுட்ருக்கா. பிறகு காரில் வரும்போது ரொம்ப அமைதியாகவே வந்துட்டுருக்கா. நம்ம ஹீரோ கூப்பிட்டாலுமே பதிலே பேச மாட்டா. என்னாச்சு ஏன் வந்துட்டு கோவமாக இருக்கேன்னு சொன்னதும் அவள் வந்து நம்ம அசிஸ்டன்ட் சொன்ன எல்லா சுச்சுவேஷனையுமே அங்கே சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. அவருக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இது எரிக்கோட அம்மாட்ட தான் நான் கால் பண்ணி சொன்னேன், இவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க, ஒருவேளை அப்படின்னா இவங்க தான் ஒய்ஃபான்னு சொல்லிட்டு ஐ திங்க் இது டாக்ஸி தான் உங்கள் ஒய்ஃப்னு சொல்ல வராரு. பட் அப்போ அங்கே வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவங்க 3 பேருமே ஒரு ரூமுக்குள்ள அங்கே கையை கட்டி போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே ஹீரோவை எழுப்பி விட்டுட்டு நம்ம எங்கேயே கூட்டிகிட்டு வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு குழந்தைய காப்பாற்றி இங்கேருந்து நம்ம போகணும் அப்படின்ற சொன்னதும் இப்போ என்னால் இங்கே வீல் சேரே இல்லையே எப்படி எந்திரிச்சு போக முடியும்னு சொன்னதும் உன்னோட ட்ராமாவை நிப்பாட்டு, உன்னால் நடக்க முடியுன்றது எனக்கு நல்லா தெரியும்னு சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்க உனக்கு எப்படி தெரியும்னு சொல்கிறப்ப நான் பெட்டில் எந்திரிக்கும் போது அங்கே ரூம் பக்கத்தில் எந்த ஒரு வீல் சேருமே இல்லை, ஸோ நான் அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு நடக்க முடியும்னு சொல்லிட்டு, நீ ஏதோ ரீசன்னால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் உனக்கு என் மேலே கோவம் வரலையான்னு சொல்லிட்டு கேட்குறான். கோவப்படுறதுக்கு எனக்கு என்ன இருக்குது, உனக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்கும், அதனால தானே நீ இப்படி வந்து போய் சொல்லிட்டு இருந்திருக்க, அதை பற்றியெல்லாம் இப்போ பேசுகிறதுக்கு டைம் கிடையாது, நம்ம இப்போ குழந்தைய கூப்பிட்டுட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லும்போது அப்போ அந்த மியாவும் அந்த ஷாவுமே அங்கே வந்து வீடியோவில் பேச ஆரம்பிச்சுடுறாங்க. என்ன எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறீங்களா, பட் வந்துட்டு அது எதுவுமே முடியாது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் இங்கே பிளாஸ்ட் ஆகி சாக போகிறீங்க, இங்கே பாருங்கள் டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இப்படியே வந்து சாகும்போது மிச்சம் அந்த பிரதர்ஸ் எல்லாம் மேலே போய் பார்த்துட்டு அவங்ககிட்டையுமே வந்து எப்படி சேர்த்து போனாங்கன்றத விசாரி அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். நீ இப்போ என்ன பண்ணுவேன்னு சொன்னதும் எனக்கு தானே பிரச்சனை, நீ வந்துட்டு என்ன வேணாலும் பண்ண, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க 2 பேர்த்தையும் விட்டுருன்னு சொன்னதுமே உன்னோட டோட்டல் ஃபேமிலிட்டையுமே என்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது, நீங்கள் எல்லாருமே சேர்த்து போகிறது தான் நான் வந்துட்டு கண்டிப்பாக ஆசைப்படுவேன்னு அவன் சொல்லலாம். இப்போ ஹீரோயின் நான் வெளியே வந்தேன்னா உன்னை நான் மட்டும் உயிரோட விட மாட்டேன்னு சொன்னதுமே ஃபஸ்ட்டு நீ அதுக்கு வரணுமே, அதுக்குள்ளே நாங்கள் இங்கேருந்து போயிடுவோமே அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் இங்கேருந்து எப்படியாச்சும் நம்ம எஸ்கேப் ஆகணும்னு சொல்லும்போது அதில் வந்து அந்த கேஸ் எல்லாமே லீக் ஆக ஆரம்பிச்சிருது. ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே வந்துட்டு ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்ருக்கான். அவன் சாரியெல்லாம் கேட்குறான். அப்போ ஹீரோயின் நீ வேறு வெட்டி போய் அழுதுட்ருக்கானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கடுப்பாயிட்ருக்கு. எப்படியாச்சும் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணுமேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு வேமா போயிட்டு அவங்க வந்துட்டு பயங்கரமாக வந்து ஸ்ட்ரென்த் அங்கே வந்து கை வச்சு ஒரு குத்துனதுமே அது எல்லாமே அங்கே உடஞ்சி போயிடுது. இப்போ நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம்ல, வா பிள்ளையை தூக்கு அப்படின்றத சொல்லிட்டு வேமா அவங்க 2 பேருமே அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஒரு காட்டுக்குள்ளே தான் போகிறாங்க, எப்படி போகிறதுனே தெரியல, எப்படி நம்ம போகிறதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்ப அவன் கவலைப்படுறான். மேலே வந்து நட்சத்திரங்கள் இருக்குது, இதுக்கு முன்னாடி வந்து பழைய காலத்தில் என்ன ஃபோனாக இருந்துச்சு, இதை பார்த்து தான் அவங்க வந்துட்டு போனாங்கன்னு சொன்னதுமே எனக்கு ஸ்டார்ஸை ஸ்டடி பண்ண தெரியாதுன்னு சொன்னதும் உனக்கு எதுவுமே தெரியாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஃபஸ்ட்டு வந்துட்டு பேபியை காப்பாற்றணும், நீ என் கூட ஃபாலோ பண்ணி வா அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வேகமாக காப்பாற்றி எங்கள் குழந்தையுமே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறான். மீடியாஸில் பார்த்தா அவங்க வந்து ஃபேமிலி பயங்கரமாக அழுதாங்க, ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க, இப்படி என்னோட பிரதர் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போவான்னு தெரியல அப்படின்ற சைட்டு நம்ம ஹீரோ அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு எப்படி கேவலமான ஜென்மம் இவன், எவ்வளோ தூரத்துக்கு இவன் வந்து இப்போ சீப்பாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான், எனக்கு ஃபைனலாக புரிஞ்சுக்கிருச்சு ஆரம்பத்துலேருந்து எல்லாமே பண்ணது இவன் தான் சொல்லிட்டு, ஸோ வந்துட்டு இவனை நான் இதுக்கப்புறம் சும்மா மட்டும் விட மாட்டேன், நான் யாருன்றதை எல்லாத்தையுமே போய் நான் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறான். மீடியாஸ் எல்லாம் அங்கே கவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே லைட்லாமே போனதுமே அங்கே ரொம்ப நோஸ் ஆயிடுது, என்ன நடந்துட்டுருக்குன்னு. அப்போ நம்ம ஹீரோவோட வாய்ஸில் நீ தானே இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமான சவுண்டெல்லாம் வந்ததுமே அங்கே அவள் ரொம்ப பயந்து போயிட்டு ஏதாச்சும் பேய் எதுவும் வந்துருச்சோ என்னமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாயிடுச்சுக்கா. அங்கே மீடியாஸுமே அதை எல்லாத்தையுமே இங்கே கவர் பண்ணிகிட்ருக்காங்க, என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ எதுவுமே புரிய மாட்டுது, ஐயோ கடவுளே நான் வந்துட்டு எதுவும் பண்ணலை, இதெல்லாமே பண்ணது இவன் தான் சொல்லிட்டு அவப்பாட்டு அங்கே வந்துட்டு உளர்னதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப நோஸ் ஆகி போயிடுது. கடைசியில் கூட இருந்து நம்மளை வந்து மாட்டி விட்டாலேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. வாய முடிட்டு பேசாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே போட்டு அடிக்கிறான். மீடியாஸையுமே மரியாதை இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு வந்துட்டு எதுவும் புரியலை. அங்கே வந்துட்டு யார் நீ வந்துட்டு வெளியே வான்னு சொல்லிட்டு இங்கே கத்தும்போது நம்ம ஹீரோ ஃபைனல் அங்கே வந்துட்டு வெளியே வந்துடுறான். ஏன்னா உன்னோட ட்ராமா எல்லாமே முடிஞ்சிருச்சான்னு சொல்கிறப்ப நீ இப்போ இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போகிற அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது ஆல்ரெடி எவிடன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி கொடுத்தாச்சு, நீ வந்து ஜெயிலுக்கு போக போகிறது கன்ஃபார்ம் தான் சொல்லும்போது என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அங்கே ஃபோன் எடுத்துகிட்டு இது
ஆல்ரெடி நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேனே, இப்போ போலீஸில் கொடுத்தா உன் நிலைமை என்ன ஆகும்னு சொல்கிறப்ப அங்கே அவன் ஃபோனை தூக்கி கீழே போடுறான். இப்போ நீ என்ன பண்ணுவேன்னு சொல்கிறப்ப நீ வந்து எடுத்து பாருன்னு சொன்னால் அதில் ரெக்கார்டெல்லாம் ஆகலை, அது லைவாக தான் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே லைவாக வந்து இவனை பார்த்துட்ருக்காங்க. அங்கே வந்துட்டு ரொம்ப வந்து அவனுக்கு கவலையாயிருது, இப்படி வசமாக போய் மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து யாராச்சும் என்ன அரெஸ்ட் பண்ண வந்தீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டுருக்கான். அப்போ அந்த மியா வந்து நம்ம ஹீரோயினை இத்தனை பிரச்சனைக்கு காரணமே இவ மட்டும் இல்லைன்னா இவனுக்கு இவ்வளோ தூரத்துக்கு தைரியம் வந்திருக்குமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்கும் போது இவனை நான் கொன்றேன்னு சொல்லிட்டு அவன் கத்தி எடுத்துகிட்டு வர்றான். நம்ம ஹீரோ அங்கே உடலை போய் விழுந்தாங்கவே வந்து கத்தி குத்து பற்றுது. ஹீரோயின் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறா. தயவு செஞ்சு நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நான் உனக்காக என் உயிரை கூட கொடுப்பேன், நான் வந்துட்டு உன்னை ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தன்னோட லவ்வையுமே அங்கே வந்துட்டு சொல்லிடுறான். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வந்துட்டு சேர்த்துடுறாங்க. அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டுக்குமே அங்கே ஆக்சிடென்ட் ஆகியவர் வந்து சேர்ந்துருக்காரு. அவர் எல்லாத்தையுமே சொல்லுவோன்னு பார்க்குறாரு. பட் இருந்தாலும் 2 பேரும் நல்லா ஆகட்டும், அதுக்கப்புறம் சேர்த்து வச்சு சொல்லலான்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோ அவங்க செக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வந்துட்டு என்னாச்சு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு சொல்கிறப்ப அவனுக்கு வந்துட்டு பழைய விஷயங்கள் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நான் வந்துட்டு மிடில் ஈஸ்ட்டுக்கு போனேன், அப்போ வந்துட்டு எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறப்ப ரொம்ப ஷாக்காகி போயிடுது நம்ம ஹீரோயினுக்குமே. அவன் என்ன நம்மளை மறந்து போயிட்டானான்னு சொல்லிட்டு எதுவுமே புரியலை. எரிக் அதை விட ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்பாவுக்கு வந்துட்டு நம்மளை யாருன்னே தெரியலையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நம்மளை எப்படி மறப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆகிட்டுருக்கு. சரிக்கா அப்பா நீங்கள் என்ன மறந்து போயிட்டீங்களா, நான் உங்களோட பையன் சொல்லும்போது உன்னை போய் யார் வந்துட்டு மறப்பாங்க அப்படின்ற சைட்டு அங்கே பேசுகிறப்ப ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது. அப்படின்னா ட்ராமா தான் பண்ணிட்டுருக்கானா அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயின் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறா. என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு என்கிட்ட போய் சொல்லி வந்துட்டு இப்படி ஏமாத்துவ அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறா. எரிக்குமே போட்டு நல்லா அடிங்கம்மா எப்படி வந்து பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு போட்டு எல்லாரும் சேர்ந்து அங்கே பயங்கரமாக அடிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் வந்து அவர்கிட்ட பேச வந்ததுமே நீ இப்போ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, நான் அவன் கூட சேர்ந்து இருக்கணும்னு நீ சொல்ல வரையா, ஆனால் எனக்கு இவ்வளோதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ அவட்ட கால் பண்ணி நீ வந்து இதை இன்ஃபார்ம் பண்ணிடு, ஆனால் நான் அவளுக்கு பண்ணது பெரிய பாவம் இல்லையா, நான் அதுக்கு காம்பன்சேஷன் பண்ணுறேன்னு சொல்லும்போது அவர் சரி நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபோன் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே உள்ளே வரும்போது அவளுக்குமே இங்கே கால் வந்துட்டுருக்கு. யார் உனக்கு கால் பண்ணுறதுன்னு சொன்னதோ எல்லாம் அந்த இடியட் தான் அப்படின்றத சொல்லும்போது சரி நீ ஃபோனை தான் அப்படின்றத சொல்லிட்டு இப்போ பாரு நான் வந்து என்ன மாதிரி பேசி விட்றேன்னு சொல்லும்போது கத்தி கத்திவே பயங்கரமாக திட்டான். ஸோ 2 ஃபோன்லேயுமே ஒரே வாய்ஸ் கேட்டதுமே ஃபைனலாக புரிஞ்சுக்குது. அப்படின்னா இந்த பொண்ணு தான் அவன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் நீ இதை ஆரம்பத்திலே நான் சொல்லியிருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க போனதுமே ஐயோ நான் அப்போ இருந்து சொல்ல ட்ரை பண்ணுறேன், இதான் நான் காது கொடுத்து கேட்க மாட்டாருன்னு சொல்கிறப்ப இன்னைக்கு ஒன்று சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோ வேகமாக ஹக் பண்ணிக்கிறான். ஃபைனலாக எனக்கு நீ கிடச்சிட்ட, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்குன்னு சொல்கிறான். எரிக் வந்துட்டு ஐஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வெக்கமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிருது. இவ்வளோ நாள் நான் வந்து வெயிட் பண்ணது கடைசியில் வந்துட்டு எனக்கு வந்து முழுசாகவே லவ் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஃபைனலாக 2 பேருமே ஹாப்பியாக அங்கே வந்து கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.